இந்த பொண்ணு குளிச்சிட்டு இருக்கப்ப ஒரு சின்ன பையன் அவளை ஒளிஞ்சிருந்து பாக்குறான். அணுவா ரசிக்கிறான். பார்த்ததோட விடாம சுவத்துல அந்த பொண்ணை நிர்வாண கோலத்துல வரைஞ்சு வச்சிடறான். அவ உருவத்தை அப்படியே வரைஞ்சிருப்பான். இதெல்லாம் பார்த்த ஊர் மக்கள் அவளை ரொம்ப கேவலமா பேசுறாங்க. அதை கேட்ட அவ அப்பா அம்மா ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அங்கிருந்து வேகமா கிளம்பி போய் பெயிண்ட் எடுத்துட்டு வந்து அந்த ஓவியம் மேல அப்பா ஊத்திடுறாரு. அவ அம்மாவும் அவளை நம்ப மாட்டேன்றாங்க. பொண்ணு மேல எந்த தப்பும் இல்லாமலா ஒருத்தன் இப்படி உடம்புல இருக்க மச்சம் உட்பட கரெக்டா வரைஞ்சிருப்பான்னு அவகிட்ட பேச மாட்டேன்றாங்க. அவங்க மட்டும் இல்ல, அவங்க அப்பாவும் பேசுறத நிப்பாட்டிடுறாங்க. அவளும் ஊருக்குள்ள போகாம வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறா. அவ ஒரு பையனை சின்சியரா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பா. அவனும் டெய்லி வந்து பார்த்துட்டு நடந்த எதையும் தெரிஞ்சுக்காம அவளை காணோமேனு கிளம்பிடுறான். ஒரு நாள் அவ அம்மா கிட்ட மனசு விட்டு பேசுறா. ஆனாலும் அவங்க பேச மாட்டேன்றாங்க. ஸ்கூட்டி எடுத்துட்டு வெளியில கிளம்பிடுறா. போறதுக்கு முன்னாடி அந்த சோத்துல எதையோ எழுதிட்டு போறா. ஆனா யாரோ பாக்குறதுக்கு முன்னாடி மலையில அந்த எழுத்தெல்லாம் மறைஞ்சு போயிடுது. போனவ திரும்பி வரவே இல்லை. அவ அப்பா அம்மா எங்கேயோ போய் சந்தோஷமா இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவ அன்னைக்கே இறந்து போயிருப்பா. அந்த சுவரில் தேங்க்யூன்னு எழுதிட்டு கிளம்பியிருப்பா. ஒரு கட்டத்துல வரைஞ்சது ஒரு சின்ன பையன் தானே தெரிஞ்சு போயிடுது. கண்ணால பாக்குறத மட்டும் வச்சு எப்பவும் யாரையும் தப்பா நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.